ஹே காய்ஸ், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேங்க. அதுக்கு காரணம் முருகர் தான். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக கற்பூரம் காட்டும்போது கரெக்டாக இந்த பெரிய ஃபோட்டோ இருக்குல்ல, இதிலிருந்து பூ கீழே விழுந்துச்சு. எல்லாமே முடிஞ்சதும் ஒரு 5 நிமிஷம் கீழே உட்காந்து சாமி கும்பிடுவேன். அப்போது முருகர் முகத்தை பார்த்து என்னோட வேண்டுதலை வைக்கும்போது கரெக்டாக முருகர் மேலே இருந்த பூவே விழுந்துச்சு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. எல்லா கடவுளோட அருளும் நமக்கு வேணும். அதனால நம்ம வீட்டில் இருக்க எல்லா விக்கிரகத்துக்கும் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம முருகப்பெருமானோட தந்தையான சிவபெருமானுக்கு தான் அபிஷேகம் பண்ண போகிறேன். சிவபெருமானுக்கு வலம்புரி சங்கால அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் செய்கிறவங்களுக்கும் சரி, பார்க்குறவங்களுக்கும் சரி, எந்த ஒரு நோய் நொடியும் வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து எனக்கு தெரிஞ்ச சாய்பாபா மந்திரம்: ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சர்க்குரு சாயி நமோ நமக. இந்த மந்திரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ண. அடுத்து குபேரன் கிட்ட, இந்த உலகத்துல யாருமே யாருக்கிட்டையும் காசுக்காக கையேந்தி நிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு அபிஷேகம் பண்ண. அடுத்து மகாலட்சுமி. எல்லாருக்குமே கல்வி கிடைக்கணும்னு சரஸ்வதி கிட்ட வேண்டிக்கிறேன். உணவுக்காக ஒருத்தர் கையேந்திர நிலைமை வரக்கூடாதுன்னு அன்னபூரணியை வேண்டிக்கிறேன்.
திருப்பாடல் சொல்லிட்டே வேலபிஷேகத்தையும் பண்ணிட்டேன். வருஷத்தோட முதல் நாளை மனநிறைவோட பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்டா கற்பூரம் காட்டி பூஜையை ஃபினிஷ் பண்ணிட்டேன்.